இந்த வைத்தரணி நதி என்பது சுமார் 100 யோசனை நீளமுடையது. ஏதோ நீருள்ள நதி என்று நினைத்து விடாதீர்கள். ஒரே ரத்தமும் சீழும் இதில் காணப்படும், துர்நாற்றமும் வீசும். அதில் கொடிய பிராணிகள் காணப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் கோதானம் செய்திருந்தால் அந்த நதிக்கரையிலே ஒரு பசு வந்து அந்த ஆத்மாவிடம் நிற்கும். அந்த பசு அந்த ஜீவனை வைத்தரணி நதியை கடந்து செல்ல உதவும். அவ்வாறு கோதானம் செய்யாத ஜீவனின் அருகில் கூட அந்த நதிக்கரையில் உள்ள ஒரு பசு கூட வராது. அந்த ஜீவன் வைத்தரணி நதியில் நீண்ட காலம் இருந்து தவிக்க வேண்டும். எனவே பூவுலகில் வசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாள் முடிந்து யமனுலகம் செல்லும் வழியில் வைத்தரணி நதியை கடக்க வேண்டிய நிலை உள்ளதை உணர வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் வைத்தரணி கோதானம் என்ற தானத்தை தன் வாழ்நாளில் தன் முன்னோர்களுக்காக கரையேற்றங்களுக்காக செய்தால் தனக்காக தனது வாரிசுகள் செய்வார்கள் என்கிற இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்தரணி நதியை கடந்த பின்னர் ஜீவனானது யமனது சகோதரனான விசித்திரன் என்பவனது நகரத்தை அடையும். அங்கு 6ஆம் மாதம் பூமியிலிருந்து உறவினர்கள் பிராணமுகமாக கொடுக்கும் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகளின் தொல்லை ஏற்படும். அதிலிருந்து பயணம் செய்யும் போது 7ஆம் மாத மாசிக பிண்டத்தை உண்ணும் போது பிசாசுகள் மீண்டும் தொல்லை கொடுத்து மிரட்டும். ஏ ஜீவனே, நீ பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பசி என்று யாசித்து வந்தவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை, அவர்களை இழிவாக பேசி விரட்டினாய் அல்லவா? இப்போது உனக்கு வரும் அந்த பூமியிலே உன்னுடைய வாரிசுகள் செய்கின்ற அந்த கர்மாக்களால் உனக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசிக பிண்டங்களை நீ உண்பதற்கு தகுதியற்றவன், அதை கொடு இப்படி என்று கூறி பிசாசுகள் அதை பிடுங்கிக் கொள்ளும். இந்த நிலையில் பசியோடு இருக்கும் அந்த ஜீவன் பிசாசுகள் பிடுங்கிச் சென்றது போக சிதறி கிடக்கும் மீத அந்த பிண்ட உணவை உண்ணும். அது போதுமானதாக இல்லாத நிலையில் பலவாறு புலம்பும். ஐயோ, பூமியில் நான் வசதியாக வாழ்ந்தபோது உண்டு கொழுத்து வாழ்ந்தேனே, உணவை பதுக்கி வைத்தேனே, தர்மம் என்று கேட்டு வந்தோர்க்கு ஒன்றையும் கொடுக்கவில்லையே, அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறேனே, வெளியெங்கும் துன்பப்பட்டேனே, பசியும் தாகமும் என்னை வாட்டுகிறதே, எனக்கு தண்ணீர் கொடுப்பார் யாரும் இல்லையா, உணவு கொடுப்பார் யாரும் இல்லையா, இப்போது நான் படும் துன்பங்களோ யாரிடம் நான் சொல்வேன் என்று ஜீவன் புலம்பும். அதன் பிறகு ஜீவன் பக்குவப்பதம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு 8வது மாசிக பிண்டம் உண்டபின் துக்கதம் என்ற ஊரை அடைய வேண்டும். அங்கு 9வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து சென்று நாதகிராந்தம் என்ற நகரை அடையும். அங்கு 10வது மாசிக பிண்டத்தை ஜீவன் உண்ண வேண்டும். அந்த நாளில் ஏற்கனவே பூவுலகில் கோதானம், அன்னதானம், உதகதானம் செய்யாத பாவப்பட்ட ஆத்மாக்கள் பிரேத ஜன்மம் அடைந்து கூட்டம் கூட்டமாக அலறிக்கொண்டிருப்பார்கள்.